உங்க நோ ஸ்ட்ரிங் அழகா இருக்கு அக்கா. தேங்க்யூ. கண்டிப்பாடா தம்பி. அபி மகா சிரிச்சாதான் அழகு. லெமன் ரைஸ் ஹவு டு மேக்? லெமன் ரைஸே ஹவு டு மேக்னா நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள். ஓகே, யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க, வந்துடும். லெமன் ரைஸ் ரெசிபி எனக்கு செப்பரேட்டாக வீடியோ ஷேர் பண்ணுங்க மகா உங்களுக்கு. என்ன பண்ணுவீங்க? அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏங்க நீங்களே ஒரு ஃபுட் மேன், உங்களுக்கு ஃபுட்டா சொல்லுங்க. மகா கஸ்தூரி அக்கா கிட்ட கூழு வாங்கினியா மகா? இன்னைக்கு கூழா? இல்லை, அவங்க களிலாம் எடுத்துட்டு வருவாங்க, அதெல்லாம் கிடையாது. இனிமே பேச்சுலர் ரெசிப்ஸி போடுங்க, ட்ரை பண்றாங்க. நான் சொல்றத கேளு மகா. செருப்பை கலட்டுற மாதிரி லைவ் வர்றப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வா மகா. உன் சிரிப்பை பார்க்கத்தான் வராங்க, நீயும் அழாத. அப்படி அழுதா எப்படி? சரிடா சரிடா, நான் என்னடா பண்றது? எவ்வளவுதான் சிரிச்சாலும் உள்ள இருக்கிற வலி கண்ணீர் துளியா வெளியே வந்துருதுடா. அது ஒரு வலி, தனி டிபார்ட்மெண்ட். நான் என்ன பண்றது சொல்ல பார்ப்போம். எவ்வளவுதான் ஒரு தைரியமான பொண்ணா இருந்தாலும் எனக்கும் மனசு இருக்குல்ல, வலிக்கும்ல. நான் என்ன செய்ய? சில வலிகள் வலிக்க செய்யுது, அது கண்ணீரா வருது, வேற ஒண்ணும் கிடையாது. அன்பை வெளிப்படுத்த இருந்தாலும், ஒரு கோபத்தை வெளிப்படுத்த இருந்தாலும் என்கிட்ட இருந்து வர்ற முதல் விஷயம் கண்ணீர். ஆனா என் கண்ணீர் என்னைக்குமே போய் சொல்லாது, அது மட்டும்தான் உண்மை. ஒரு கண்ணீர் வந்து அவ்வளோ வேல்யூ. ஒரு பொண்ணு கண்ணுல இருந்து வர்ற கண்ணீர் அவ்வளோ வேல்யூ. ஓகே, அது இந்த காலத்துல இருக்கிற ஆம்பளைங்க யாருக்குமே அது புரியாது. நான் எவனுக்காகவும் அவ்வளோ சீக்கிரத்தில் அழவே மாட்டேன். எந்த ஆம்பளைங்களுக்கோசரமே அவ்வளோ சீக்கிரத்தில் என் கண்ணீர் துளி வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். என் மனசு வலிச்சா மட்டும்தான். லைக் டன். ஏன் அம்மா பாய். ஓகே, ஒரு பிளேட் சோறு போட்டுட்டு பக்கத்துல லெமன் வச்சுட்டு சாப்பிட்டா. ஓகே தங்கச்சி, போயிட்டு வரேன். மீண்டும் சந்திப்பா. தங்கம் போயிட்டு ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கு. சரிண்ணா சரிண்ணா, இந்த லைவ் முடிச்சுட்டு போறேன். ஒரு வாட்டி யாப்பம் விடு. ஏன்னா நான் சாப்பிடாத பசியில உட்காந்து கிடக்கிறேன், யாப்பம் எப்படா வரும்? பசி கவு கவுடுது, வயிறு அடி வைத்த வரைக்கும் கிள்ளுது, உட்காந்து கிடக்குறேன் நானு. உள்ள அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன். அதான் உண்மை. அக்கா கார்த்தி பிரதர் குட் நைட்டு அப்படி சொல்றாரு குமார் அண்ணா. மகா கேட்டிங்களா, கவனிச்சிங்களா? நீங்க சிரிச்சா நல்லா இருக்கான். ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப குண்டக்க மண்டக்க கொழுப்பு, உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. ஏன் இப்போ நீங்க சொல்லுங்க, நான் சிரிச்சா அழகா இல்லை அப்போ? குட் நைட் தம்பி. யுவர் நோஸ் வெரி வெரி வண்டர்ஃபுல். ஓ மை காட், வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். ஜான், என்ன ஊர்ல இருந்து நம்ம லைவ் பாக்குறீங்க? ஐஸ் நைஸ். அப்படியா? உள்ள அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன். ஆமா ஆமா கா பாக்கி வாழ்க்கையில கஷ்டம்லாம் இருக்கு எல்லாருக்கும். நீயே ஒரு போல்டான பொண்ணு, நீயே அழுதா எப்படி சொல்லு? கரெக்டு தான். என்ன பண்ற தம்பி? கேத்து வாமா. சாங்கை பாடுங்க. வந்துட்டாங்க 2 hours கழிச்சு. லேட் என்ட்ரி. ஜெயாக்கா இட்லி குண்டானா? ஆடாப்பா, இது நானு அப்படின்றாங்க கீர்த்தனா. என் இனிய புன் நிலாவே. சிச்சுவேஷன் சாங். சாப்பிட்டியா கீர்த்தமா? சாப்பிட்டேங்க்கா. நீங்க மகா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் விடும் பொழுது ஒரு பாதையை கடந்து போகக்கூடாது, பல வழிகளே தெரிந்து எந்த வழியில போனாலும் டிராஃபிக்ல பிரச்சனை. அவ்வளவுதான், சிம்பிளா. வாங்க கீர்த்து மேடம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. மதன் தேங்க்யூ. வந்துட்டேன். அப்படி நானும் சாப்பிட்டேன், தோசை கேட்கணும். அக்கா, உங்க ஹஸ்பண்டுக்கு உங்களோட மூக்குத்தியே பிடிக்குமா? என் ஹஸ்பண்டுக்கு என்னையவே பிடிக்கும், என் மூக்குத்தியே பிடிக்காதா? நீ சொன்ன மாதிரி அது தனி டிபார்ட்மெண்ட் தான் மகா. ஆனா நீ எல்லாருக்கும் முன்னாடி காமிக்க வேண்டாம் மகா, நீ தைரியமான பொண்ணு தானே. 399 என்ன ஸ்பெஷலு? நான் தான் அந்த லைவ்லயும் வந்து பேசுவேன், அதான் ஸ்பெஷல். எப்ப லைவ் எங்கலையாமா முடிய போகுதா?